ஹாய், வெல்கம் டு மேனகா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்வீட்டை எப்படி நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸ்லேயே பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம்குள்ளே தேவை, 2 நிமிஷமே போதும். ஈஸியாக இந்த ஸ்வீட்டை நம்ம பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பண்ணுற தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3 பொருள் தான். பொரிகடலை, சீனி, அப்புறம் நெய் இல்லை அப்படின்னா டால்டா இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் பல வாட்டி பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ பல வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபெயிலியர். ஸோ இன்றைக்கி இந்த இது தான் அன்எக்ஸ்பெக்டடாக கரெக்டாக வந்துட்டு. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ அழகாக இது வரும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தெரியும். ஸோ பேசிக்காக நான் குக்கிங்லாம் அவ்வளோவா பண்ண மாட்டேன். எனக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாம்பார், புளிக்குழம்பு அதெல்லாம் எனக்கு வைக்க பிடிக்காது. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சமைக்க பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட்டு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 50 பொரிகடலை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 50 சீனி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 1 கப் பொரிகடலை எடுக்கிங்கன்னா 1 கப் சீனி எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ எடுக்கிங்களோ சேம் அமௌண்ட் சீனி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ளேவருக்கு நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டோம். இது நல்லா ஃபைனலாக இருக்காது. ஸோ நீங்கள் ஜல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் எதுவுமே பண்ணல, அப்படியே நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 1 கப் பொரிகடலை எடுக்கிங்கன்னா அதுக்கு 1/2 கப் நெய் எடுக்கணும். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு நான் ஸ்பூனால் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஷாப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சும்மா ஜஸ்ட்டு ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெய் இல்லை அப்படின்னா டால்டா இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போவும் நீங்கள் கடலெண்ணெய் அந்த மாதிரி போகாமல் ஃப்ளேவரே இல்லாமல் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய் நம்ம உருக்குறோம். சூடு பண்ண உடனே ஆஃப் பண்ணிடணும். ஸோ நான் பண்ண தப்பு, ரொம்ப சூடு பண்ணிவிட்டு உடனே நான் அந்த மாவை போட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேட்டில் இல்லை ட்ரேயில் நீங்கள் நெய் தடவி வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா ஈஸியாக வர்றதுக்கு தான் இது தடவுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெய் ரொம்ப சூடாகிட்டு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஸோ ரொம்ப நேரம் அதை சூடுபடுத்தாதீங்க. ஒரு வேளை ரொம்ப சூடாகிட்டு அப்படின்னா உடனே இந்த மாவை தட்டிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடு இருக்குது. இப்போ நான் இதில் நம்ம அரைச்சிருக்கிற பொடியை போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதை போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் ஜல்லடை வச்சு சலித்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு இல்லையா, அப்போ தான் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லம்ஸாக தான் கிடைக்கும். ஒரு மாதிரி உருண்டையாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடு கையில் வைக்கிற சூடு தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையை வச்சு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா ஒன்று போல் வந்துடும். ஸோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெய்யோ எண்ணெயோ டால்டாவோ ரொம்ப சூடுபடுத்திடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேயே நான் இந்த மாவை தட்டிடுவேன். ஸோ ஒன் டைம் என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணல, எல்லாமே கல் மாதிரி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி மாவு மாதிரி இல்லை, எல்லாமே கல்லாகிட்டு. ஸோ அன்றைக்கி நான் அதை தூர தான் போட்டேன், வேஸ்ட் ஆக்கிட்டேன், சாப்பிடல. இன்னொரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சூடாக்கிடுவேன். அதே மாதிரி நான் என்ன பண்ணேன்னா இந்த மாவை போட்ட உடனே கிண்டுவேன். அது பார்த்திங்கன்னா மாவு கருகிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. பட் நான் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ண தப்பு என்னென்னா நெய்யோ இந்த டால்டாவையும் நான் ரொம்ப சூடுபடுத்திடுவேன். அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உருண்டை பிடிக்கணுன்னா கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஷேப் எதுவும் எனக்கு வைக்க தெரில அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படி எடுத்து சாப்பிட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையை நான் சொல்கிறேன்.
ஸோ உங்களுக்கு இல்லை இது டக்குன்னு ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்றலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கணுன்னா நீங்கள் தாராளமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரேயில் வந்து நெய் தடவிருக்கோம், இல்லை பிளேட்டில் நெய் தடவிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் இந்த மாவை கொட்டிட்டு என்ன பண்ணணுன்னா ஒன்று போல் சமமாக்கணும். ஸோ நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி ஒன்று போல் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பண்ணுறது நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி அப்படின்னா, இந்த ரொம்ப சூடாக்கி மாவை போட்டு ஒரு மாதிரி தீஞ்சு போய் வந்துட்டு, ஸோ நான் கருகுனது எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா இருக்கிற மாவு ஃபுல்லாக தனியாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி பண்ணி கூல் பண்ணி அதுவும் நல்லா செட் ஆகிட்டு, அப்போ ஓரளவுக்கு இன்றைக்கி இது நல்லா வந்துட்டுன்னு கட் பண்ணுறேன். என்னால் கட் பண்ணவே முடியல அதை. ஸோ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பல மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோலாம் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோவில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அது என்னது அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், நெய் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் 1 கப் எடுக்கீங்கன்னா அதே கப்பில் பாதி தான் நீங்கள் நெய் எடுக்கணும். நான் என்ன பண்ணேன், கிளாஸில் வந்து அளந்தேன், பட் நான் ஸ்பூனால் போட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நெய் கட்டியாக இருக்கும், நெய் வந்து கட்டியாக இருக்கும். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே லிக்விட் ஃபார்மில் இருந்தால் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ இது கட்டியாக இருந்ததுனால நான் ஜஸ்ட்டு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டேன். பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ராவாயிட்டு. ஸோ இந்த மாதிரி கடையில் இருக்காது. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பட் இந்த மாதிரி இருக்கிறதுமே வந்து நல்லா தான். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா தாராளமாக இந்த மாதிரி நெய் அதிகமாக சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இது நல்லா தான் இருக்கும். இதில் சுகர் மட்டும் இல்லை அப்படின்னா இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக தான் இருந்திருக்கும். ஸோ சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போடலாம். பட் அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. ஸோ நான் வேணால் கண்டிப்பாக ஒரு நாள் இதே ரெசிபியை நாட்டு சர்க்கரை போட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ இது கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நெய்யுமே ஹெல்த்தி தான், சுகர்லேயும் ஹெல்த்தி தான், நாட்டு சர்க்கரையும் ஹெல்த்தியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தாராளமாக உங்களுக்கு அப்படி ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இல்லை எனக்கு உருண்டெல்லாம் பிடிக்க முடியாது, எனக்கு எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ஸ்பூனில் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த மிட்டாய் வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிடுவேன். இப்போ இந்த மிட்டாய் 5 ரூபாய்க்கிட்டாங்க. நான் இருக்கையில் 50 பைசா. நான் சின்ன பிள்ளையில வாங்கியெல்லாம் 50 பைசா. ஸோ லிட்ரலி அதுக்கப்புறம் 1 ரூபி ஆச்சு, 2 ரூபி ஆச்சு, இப்போ டேரெக்டாக 5 ரூபி ஆகிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து பீஸ் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். வந்து எனக்கு ரொம்ப டெம்ப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த ரவுண்டாக உருட்டி வச்சுருந்ததை வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி கீழே நெய் தடவைனால இந்த மாதிரி அழகாக வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து வராது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பண்ணப்போ நெய் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரவே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வருது. இதில் வந்து நான் நெய் ரொம்ப கொஞ்சம் அதிகம் போட்டதுனால பிளேட்லேருந்து கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்குது. அதோட ஷேப் வந்து சாலிடாக இல்லை, கொஞ்சம் நம்ம வளைக்கிற மாதிரி இருக்குது ஷேப்பை. பட் இருந்தாலும் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ரெசிபி பண்ணி அது சொதப்பலாக இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ தாராளமாக நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதையும் கமெண்ட். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இது வந்து வரும். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் காலி பண்ணிட்டியா, பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டியா அப்படின்னு எங்கள் அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கும் நான் வந்து இந்த ஸ்வீட்டை பண்ணிவிட்டு எங்கள் அம்மாட்ட தான் ஃபர்ஸ்ட்டு போய் கொடுத்தேன். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சல்லடை வச்சு சளிச்சு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா ஏலக்காவோட இதெல்லாம் ஒழுங்காகவே வந்து அரைப்படலை.
ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும், ஷாப்பில் இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சல்லடை யூஸ் பண்ணி இதை வந்து ஸ்மூத்தாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏதோ இப்போதைக்கு சாப்பிட்ணும் தோணுது, எனக்கு பர்ஃபெக்டாலாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட் போட்டோடனே எங்கள் அம்மாட்ட போய் கொடுத்தேன். எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்போவுமே சொதப்புவா, பரவாயில்ல இந்த வாட்டி நல்லா பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம நிறைய சொதப்ப தான் புதுசாக நிறைய கற்றுப்போம். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபெயிலியர் ஆகிட்டுங்கிறதுனால விட்டுறாதீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.